பாஞ்சாலங்குறிச்சி வழியா வந்திருக்கும் போது இங்க ரேக்லா, அதாவது நாட்டு மாடுகள் ரேக்லா வண்டி நடக்குது, போட்டி நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம இருக்கோம். ஊர் பொதுமக்கள்லாம் வந்து கூடியிருக்காங்க. ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாம் ரெடியா இருக்காங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட்ல பார்ப்போம். இப்ப பாருங்க, தமிழர்களோட வீரம் செறிஞ்ச வீரம் விளைஞ்ச மண்ணில இருந்து உயிரை பணைய வச்சு ரேக்லா போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. என்ன ஒரு ஒரு தரணம் தப்புனா மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு செகண்ட்னா கூட உயிர் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு காட்சியை நம்ம பாக்குறதுக்கும் நீங்க பாக்குறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருந்தது. எவ்வளவு கூட்டம் பாருங்க, அப்படியே தொடர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. ஊர் நெடுகுல மக்கள் வந்து கிட்டத்தட்ட இது 5 கிலோமீட்டர் இந்த போட்டி நடக்குது. 5 கிலோமீட்டர் போய் வருவாங்க. வழி நெடுக்குல மக்கள் வந்து அந்த 5 கிலோமீட்டரும் நின்று பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்றாங்க. முதல் பரிசு அவரு, 2வது பரிசு. அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம பாக்குறது ரொம்ப அபூர்வம் தானே. இப்போ அது 3rd பிரைஸ். அண்ணன் தான் இன்னைக்கு முதல் பிரைஸ் வின் பண்ணிருக்காரு. அதனால அண்ணன் கிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இது எனக்கு தெரிஞ்சு இப்ப ரேக்லால பாத்தீங்கன்னா 4-5 பேர் விழுந்தாங்க. உயிரே போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை தாண்டி எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பண்ணணும்னு? பாரம்பரியம் நடக்குதுங்க. பாரம்பரியமா நடக்குது. பாரம்பரியமா பாருங்க. இப்போ இல்லன்னா நான் கேக்குறேன், திடீர்னு ஒரு உயிரே போற அளவுக்கு இருக்கு. இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக இதை நீங்க தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கீங்க? திருவிழாவில எல்லாம் நடத்துறாங்க. பாரம்பரிய விளையாட்டு ஒண்ணு. 2வது வந்து இந்த ரேஸ் இல்லைனால நாட்டு மாடுகள் எல்லாம் அழிஞ்சிடும். நாட்டு மாடுகள் இருக்கணுங்கிறதுக்காகவே தான் நம்ம இதை தொடர்ச்சியா கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இல்லன்னா இப்போ விவசாயம் வந்து ரொம்ப அருகிட்டு வருது, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பட் இதுக்காக நீங்க அதை பாதுகாக்கிறீங்களா? விவசாயத்துக்கும் பயன்படுத்துவோம். விவசாயத்துக்கும் பயன்படுத்தும். தொடர்ச்சியா இங்க திருவிழா டைம்ல எல்லாம் இது எவ்வளவு டைம் பண்றீங்க? தொடர்ச்சியா இங்க தொடர்ச்சியா ஒரு 7-8 மாசமா பந்தயமா தான் இருக்கும். 3 மாசம் தான் ரெஸ்ட் வரும். நம்ம விவசாய நேரங்கள்ல பக்கத்து ஊர்லாம் திருவிழா டைம்ல பண்றீங்க. கேட்டாங்க, சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுன்னா உங்கள மாதிரி ஆட்களால் தான் நாட்டு மாடுகள் பாதுகாக்கப்படுது. உங்களை நாங்க ஆக்சுவலா விவசாயிகளை தெய்வம்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஒரு வகையில பேக் எண்ட்ல விவசாயிகள் தெய்வமா தான் இருக்கிறீங்க. ஆனா வாழ்த்துக்கள்னா ஐயா, நீங்க பண்ணக்கூடிய பணி வந்து ரொம்ப சிறப்புங்க. தேங்க்ஸ்ங்க, ரொம்ப மகிழ்ச்சி.